அடுத்ததா தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தது. இதற்கு முக்கிய கருப்பொருளா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய பட்ஜெட் அதாவது ஒன்றிய பட்ஜெட்ல தமிழகம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிருந்தது. அந்த அறிவிப்பின்படி இன்னைக்கு ஜூலை 27 திமுக தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டாங்க. இந்த மாவட்ட தலைநகரங்களில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் திமுகவினுடைய முக்கிய நபர்கள் பங்கேற்று அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அதன்படி பார்க்குறப்ப சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பி தயாநிதி மாறன் பங்கேற்றார். அதே போல எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் பங்கேற்றாங்க. இப்படி பங்கேற்று பேசின தயாநிதி மாறன் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மக்களுடைய வழியெல்லாம் புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா, அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. தொடர்ந்து 10 வருஷமா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சம் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நிதி வேணும்னு சொல்லி